அல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது, யாவும் இரட்சகருமாய் இருக்கிற யாசுவா மேசியாவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். போதுமா? இந்த வசனத்தை கேட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டமாகும். யாரும் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்றதே கிடையாது. ஒருவேளை நீ சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து பின்பு சந்தர்ப்ப சூழ்நிலையால் சத்தியத்தை விட்டு நீ வெளியில் போய் மறுபடியும் நீ சத்தியத்திற்குள் கடந்து வருகிறேன் என்று சொன்னால் உன்னை யாசுவா கையில் எடுக்க மாட்டார். நீ பிரகாசிக்கிறது கூடாத காரியம். விசேஷமாக அசுத்த இச்சை மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டம் பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இன்னைக்கு எல்லாரும் இதேதான். அசுத்த காரியங்களோடு கூட மாம்ச இச்சையில் அகப்பட்டு இருப்போம். அது நண்பர்களால், உறவினர்களால், இல்லை கூட இருப்பவர்களால். ஒன்றில் பேச்சில் சிக்கிடுவோம், இல்லை பாசத்தில் சிக்கிடுவோம், இல்லை எண்ணத்தில் சிக்கிடுவோம். ஏதோ ஒன்றில் சிக்கி யாவுடைய சமூகத்தை விட்டு வெளியில் போவோம். இதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. அல்லேலூயா. அந்த அசுத்த ஜீவிதத்தினால தான் உங்ககிட்ட இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உங்க கூட இருக்கிறான். யாவாகிய யாசுவா உங்க கூட இருக்கல. இளைய குமாரன்ட்டு அதுதான் இருந்துச்சு. இப்படி பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தகப்பனாகிய யாசுவா மேசியாவுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போகிற போது உனக்கு வேதனைகள் கடந்து வரும். இதுதான் உண்மை. அது நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. இங்கே பட்சபாதம் இல்லை, இங்கே பரிதானம் இல்லை. உனக்கு எல்லாரும் பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நான் வானத்திலிருந்து ஒரு துண்டு கொண்டு வந்திருக்கிறேன், அந்த துண்டை போட்டால் உன்ட்டு இருக்க பிசாசு போயிடும், உன்ட்டு இருக்க பிரச்சனை போயிடும். பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வை, உனக்கு அங்கே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பரலோகத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த பலிபீடத்தில் இடமில்லை. இந்த பலிபீடம் உன்னை மறுரூபப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகணும். அதுக்கு நீ ஒரு பாவி என்று உன்னை நீ ஏற்றுக்கொள்ளணும். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீ தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும். இதை தேவன் விரும்புகிறார். இளைய குமாரனுடைய வாழ்க்கை நமக்கு தேவை இல்லை. இளைய குமாரனை போல நாம் வாழாதபடிக்கு இளைய குமாரனுடைய கடந்த கால வாழ்க்கையை விட்டுவிட்டு அவன் ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தான். அவன்தான் ஒரு முடிவெடுத்தான். யாருமே அவன்கிட்ட ஒதுமே சொல்லலை. பன்னிக்கு முதலாளி வந்து சொன்னானா, இல்லை பழைய நண்பர்கள் வந்து சொன்னாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவன் ஒரு முடிவு எடுத்தான். அந்த முடிவு 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், எப்படி? நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்தில் போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். வேலைக்காரர்களில் ஒருவனாவது என்னை நீ ஏற்றுக்கொள்ளும். ஏன்? வேலைக்காரனுக்கு நீ நல்ல சாப்பாடு கொடுக்குற, நல்ல வஸ்திரம் கொடுக்குற, நல்ல சம்பளம் கொடுக்குற, அதையாவது எனக்கு செய்யும். உன் பிள்ளை இல்லை, தகுதி இல்லை எனக்கு. உன் பிள்ளையா மாறுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் பாவம் செய்தேன். இந்த எண்ணம் உன்கிட்ட வருமான்னு கேட்குறேன். இது நீயா பலவந்தம் பண்ணணும். உன்னை யாரும் பலவந்தம் பண்ண மாட்டாங்க. இளைய குமாரன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. விழுந்தது உண்மை. ஆனால் அவன் எழும்போதற்கு மீகா 2:10 வேலை செஞ்சது. உன்கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. நீ இருக்கிற இடம் தீட்டுப்பட்டுச்சு. உன்னுடைய குடும்பம் உன்னை தீட்டுப்படுத்துது. உன்னுடைய உறவின் முறை உன்னை தீட்டுப்படுத்துது. இந்த சொந்தக்காரங்களும் இந்த சொக்காலனும் நீ இருக்கிற இடமும் உன்னை தீட்டுப்படுத்திடுச்சு. இது மகா கொடியதாய் உனக்கு வரும். நம்ப மாட்டேங்கிற, என்ன பண்றது? இளைய குமாரனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிஞ்சதில்ல. புத்தி தெளிஞ்சு போன நேரத்தில் அவனுடைய தகப்பன் அவனுக்காக புத்தி தெளிஞ்சு வர. ஒன்று புரிஞ்சுக்கோ, கீழே படிச்சேன்னா தகப்பன் வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியில் போய் பையனை தேடலை. எங்கள் அப்பனுக்கு புத்தி உனக்கு தெரியாது.
யாசுவா சொன்ன செய்தியில கரெக்டா அதை உள்ள குத்தி வச்சிருக்கிறாரு. பையன் என்னை திருந்தி வருவான், போனான், சொத்து போனா போட்டு, அவன் கஷ்டப்பட்டானா படட்டும், ஆனா இவனாக என்னைக்கு திருந்தி வருவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல அப்பா யார் இருக்கா அண்ணா? பையன் நல்ல பையன், இந்த பையன் தப்பு பண்ணிட்டான், ஊரை விட்டு போயிட்டான், தேடி போவீங்களா இல்லையா? எங்கே இருக்கான்னு கேட்டு போவீங்களா இல்லையா? போக மாட்டீங்களா? போய் அதான் நல்ல தப்ப. நம்ம நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும், பையன் போயிட்டானே, ஐயோ பையனை தேடி போகணுமே, பையனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணுமே, வேணும்னா மன்னிப்பாவது கேட்கலாம், பையன் இல்லவா, வாரிசு இல்லவா, நாளைக்கு செத்தா கொல்லி வைக்கணும் இல்லவா, அவன் இல்லாமல் பிறகு நான் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஆனால் எங்கள் அப்பருக்கு அப்படி இல்லை. போனையா? போகலை. ஒன்றை வச்சு இல்லை, நீ இல்லைன்னா உங்கள் அப்பனை வச்சு நான் பண்ணுவேன். எப்படி? எங்கள் அப்பா விஷயம் அப்படியாக்கும். இந்த வேதம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இவர் ஒரு நாள் ஒரு காலம் ஒன்னை தேடி வரமாட்டார், நீயாக என்றைக்கு மனம் திரும்பி வருவாய் என்று காத்திருப்பார். பிரைசியாசுவா தெரியுமா? அவன் புத்தி தெளிஞ்சு புறப்பட்டு வருகிற போது தகப்பனார் வீட்டில் இருந்து வெளியில் வரவில்லை, ஆனால் உள்ளே வந்தவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் கொடுத்து நல்ல வஸ்திரம் கொடுத்து ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுகிறார். இவ்வளவு பாசம் உள்ள தகப்பன் வெளியில தேடி போக வேண்டியதானே? எம்மோ எங்கடா கஷ்டப்படுறேன்னு ஏன் போகல? இது ஓம் புத்தி, எங்க அப்பா புத்தி இது இல்லை. நமக்கு பைபிள் சரியா புரியல. அப்பா இல்லவா, அப்பாவும் எதெல்லாம் மறந்துடுவார், செஞ்செல்லாம் மறந்துவார். வா தேடி வா, நீ வர்ற வரைக்கும் நான் இருக்கிறேன், நான் உன்னை தேடி வர மாட்டேன். ஏன்னா நீ எங்க இருக்கிற? பிசாசு கூட இருக்கிற. நீ எங்க இருக்கிற? பாவத்தில் இருக்கிற. நீ எங்க இருக்கிற? பாரம்பரியத்தில் இருக்கிற. நீ எங்க இருக்கிற? அநியாயத்தில் இருக்கிற. நீ எங்க இருக்கிற? அக்கிரமத்தில் இருக்கிற. நான் எதுக்கு அந்த அக்கிரமத்தில் வரணும்? தானே, அந்த அக்கிரமத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. நீ என்னைக்கு அதை பாவம் என்று நினைத்து, அக்கிரமம் என்று நினைத்து அதை விட்டு வெளியில் வருகிறியோ அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டியே? ஏன்னா உன் புத்திக்கும் இவர் புத்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை இருக்குது, அதனால அல்லேலூயா வராது. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்கிற நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த இடம் தீட்டுப்பட்டது, இந்த இடம் உன்னை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். தெரிஞ்ச பிறகு இன்னும் நினைச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிற. அப்ப என்ன பண்ண முடியும்? எத்தனை தடவை உன்னை பொறுக்கணும் சொல்ல? நீ பொறுப்பியா? ஒருத்தன் வந்து உன்னை கெட்ட வார்த்தை போட்டான், அவன் மன்னிப்பு கேட்டான், சரி நீ மன்னிச்சு விட்ட. அடுத்த நாள் என்ன செய்யறான்? கெட்ட வார்த்தை போட்டான், உன்னை அவர் அடி அடிச்சிட்டான், மன்னிப்பியா? நல்ல பிள்ளை, மன்னிப்பியா? மக்களை நீ மன்னிப்பியா? மன்னிக்க மாட்டேல? அப்ப உன் தேவனும் இதைத்தானே உனக்கு செய்யணும். உடனே இந்த அம்மா நினைப்பாப்ல, அப்பா அப்பா இது நமக்குள்ள கடவுள் அப்படியா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 7-70 முறை மன்னிக்கணும்னு சொன்னார்ல. உனக்கு வசனம் தெரியல, அதனால நான் உனக்கு சொல்லி தரேன். 7-70 முறை மன்னிக்கணும்னு சொன்னாரே, சொன்னாரா? இன்னைக்கு என்னெல்லாமோ சொல்றான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். முதல்ல நீ நீதிமானா? முதல்ல நீ நீதிமானா? இல்லையே. இன்னைக்கு நீதிமான் ஒருவனும் இல்லை. அன்னைக்கு ஆபிரகாம் இருந்தான், நீ யாரு? இன்னைக்கு அன்னைக்கு லோத்து இருந்தான், இன்னைக்கு நீ யாரு? அப்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் தேவன் நமக்கு நிரந்தரமான விடுதலையை தருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது போல நம்ம என்ன செய்யணும்? இளைய குமாரனை போல நாம மனம் திரும்பணும். ஏன்னா லூக்காவுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 20 24 வரைக்கும் வாசித்தா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. முதல்ல என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ரட்சிப்பை இழந்தவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஏன்னா சகரியா 3வது அதிகாரம் 3-5 வரைக்கும்
அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்திருப்பான். அந்த வஸ்திரத்தை உரிந்து அவருக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அதாவது இன்னொரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுப்பார். அப்பொழுது யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். யாவுடைய தூதன் அங்கே நின்றார். நல்ல கேட்டுக்கிறேன். எப்படி யோசுவா அழுக்கு வஸ்திரம் உடுத்தவனாய் நின்றானோ அதுபோல இளைய குமாரன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தவனாய் பன்றியின் மத்தியில் கிடந்து உருண்டு பன்றிக்கு கொடுக்கிற ஆகாரத்தை கூட சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த போது தகப்பனார் அவனுக்கு முதல் வஸ்திரத்தை மாற்றி கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன செஞ்சார் தெரியுமா? கைக்கு மோதிரம் கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, இங்க கைக்கு மோதிரம் கொடுக்கிறாருன்னா என்ன அப்படின்னா, 8வது அதிகாரம் 1-2 வாசித்தீங்கன்னா, அன்றைய தினம் ஆகசூர் ராஜா யூதாவின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜசோமத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை பெர்சியா எங்கும் அவன் மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா மோதிரத்தை இப்ப இளைய குமாரனுக்கு கொடுத்தாச்சு. இவன் யாரு அப்படின்னா இப்ப அவருடைய மகன். ஆனா இவன் என்ன சொன்னா, அப்பா பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவர் அதையெல்லாம் நினைக்காம மனம் திரும்பி வந்தான்லவா, இவன் என்னுடைய குமாரன், இவன் என் பிள்ளை. இப்ப காலுக்கு பாதரட்சியை கொடுக்கிறார். சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை அவனுக்கு அணிவித்து அவனை அவருடைய ஊழியக்காரனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்புறம் விருந்து கொடுக்கிறார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 25வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. அங்கே கண்மனையில் மேல் திருவிருந்து கொடுக்கப்பட்ட போது அவனுடைய அடிமைத்தனமும் அவனுடைய மூடல்களும் மாறுகிறது. இவன் இதுவரைக்கும் அடிமையாக இருந்தான் இளைய குமாரன். இவனுடைய அடிமைத்தனம் மாறும்படியாக தகப்பனார் ஏசாயா 25:6 வாசிக்கப்பட்ட அந்த விருந்தை அவனுக்கு கொடுத்து அவனை மூடி இருந்த முக்காடுகளை அவனை விட்டு அகற்றி அவனை அவருடைய சொந்த புத்திரனாக மாற்றுகிறார். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மேள வாத்தியம் விருந்து நடக்குது. அல்லேலூயா. இங்க என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் விரும்புகிறது ஆவிக்குரிய சந்தோஷத்தை உனக்கு தந்து உன்னை அவருடைய புத்திர சுவிகாரமாக மாற்றுகிறார். இப்ப நம்ம முடிவு பண்ணுவோம், இளைய குமாரனை போல நான் மனம் திரும்ப தயாரா, இல்லது நான் பட்டது போதாது இன்னும் நான் பட வேண்டும் என்று சொன்னால் நீ மனம் திரும்ப தேவையில்லை. அனுபவி, வா விருப்பத்துக்கு நீ அனுபவிக்க போற. உன்னை யாரு குறை சொல்ல போறா? பிரிசியாசுவா. அதனால தான் மறுபடியும் சொல்றேன், எழுந்திரு, விழித்திடு. கருதிய கருமம் அவருடைய ராஜ்யம் கைகூடும் வரையில் சலியாமல் உழைப்பாகிய ஜெபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் உன்னிடத்தில் இருந்தால் நீ அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அதுக்காக தான் சொல்றாரு தேவன், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த இடம் தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இளைய குமாரனை போல பாவத்தில் விழுந்து கிடந்தோம், பாரம்பரியத்திற்குள் உழன்று கிடந்தோம். சத்ருவும் இப்பிரபஞ்சமும் இந்த உலக சிநேகிதங்களும் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவனுடைய மனம் திரும்புதலின் மூலமாக, அது யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக யோசித்து தன் தகப்பனிடத்தில் அநேகர் நல்ல முறையில் இருக்கிறபடியினால் நான் விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக யாவுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தது போல நீ மனம் திரும்ப உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயா?